வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதிகாலையிலேயே பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள் என்பதால் தலைமை அலுவலகத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் 2 நாட்களுக்கு முன்பாகவே செய்திருந்தார்கள் இரண்டு தரப்பினர்களும். ஆனால் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் தற்பொழுது இந்த நாளை ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்த முடியாது என்றும் கூறிவிட்டார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதையெல்லாம் பார்த்துக்கிடலாம் என்று கூறி நேரடியாகவே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வருவதாகவும், அதேபோல் ராயப்பேட்டையில் அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெள்ளம் புகுந்து இருக்கிறது, அதையும் சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்க்கும் பொழுது அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர்கள் 4 தொகுதிக்கு ஏற்பாடுகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கடும் மோதல்கள் நிலவி வருகிறது. அதிமுகவை அனைத்தையுமே தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதாக இதன் மூலம் தெரிய வருகிறது என்று கடுமையான எதிர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த போதிலும் அதை கைவிடாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 4 தொகுதிகளில் 2 மாவட்ட செயலாளர்கள் தான் வகிக்க வேண்டும். தற்பொழுது 4 தொகுதிகளில் 1 மாவட்ட செயலாளர்கள் இருப்பதால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 2 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே கருத்து வேறுபாடு காரணமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் அதிமுகவின் பொதுச் என்ற முறையில் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அவர்களிடம் கூறிவிட்டார். இதனால் சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது கோபமடைந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக 3வது அணியை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் ஒரு தரப்பினர் கூறி வருகிறார்கள். மேலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவிப்பதோடு இன்று காலையிலேயே புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பன்னீர்செல்வம் அவர்களின் வீட்டிற்கு சென்று இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வடமாநிலங்களின் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 மாநிலத்தை கைப்பற்றிய பாஜக முழுமையான ஆதரவு பன்னீர்செல்வத்திற்கு வழங்கி வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த பிறகு தற்பொழுது வரை பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது தவறு என்றுதான் கூறி வருகிறார். நீதிமன்ற தீர்ப்பில் பன்னீர்செல்வத்திற்கு பக்கபலமாக பாஜக இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.